இந்த வீட்டுல எல்லா வேலையும் நானே தான் செய்யறதா இருக்குது. இந்த சந்தைக்கு போயிட்டு வந்து இந்த காயை கூட எடுத்து வைக்க முடியல. இதையும் செஞ்சுட்டு நான் சமைச்சுக்கிட்டு எத்தனை வேலை தான் நான் பாக்குறது? காலையில இருந்து சும்மா தான் உட்காந்துருக்க. இந்த காயை எடுத்து வைக்க கூடாது? நேத்து வாங்கிட்டு வந்தது சந்தையில இருந்து, இன்னும் அப்படியே பைக்குள்ளேயே கிடக்குது. வாய்க்கு ருசியா சமைச்சு போட சொல்லி சொல்றல்ல. எது வாய்க்கு ருசியா? நீயே சமைச்சு அப்படியே கிழிச்சுட்டாலும் இங்க வயிறு அப்படியே கிழிச்சுன்னு ஆடும். வாய முடியா போ. போய் முதல்ல இந்த வெங்காயத்தை உரிச்சு எடுத்துட்டு வா, சாம்பார் வைக்கணும். இந்த வெங்காயத்துக்கும் உனக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு தெரியுமாடியே? வெங்காயத்துக்கு எனக்கு என்ன ஒற்றுமை? இந்த தோலை உரிக்க உள்ள ஒண்ணு வராது. அதே மாதிரிதான் நீயும். அப்புறம் இன்னொரு ஒற்றுமை என்ன தெரியுமா? இந்த வெங்காயத்தை சந்தையில இருந்து வாங்கிட்டு வந்து உரிக்கும் போது நமக்கு கஷ்டத்தை கொடுத்து கண்ணீர் வருது. அதே மாதிரிதான் உன்னையும் கட்டிட்டு வந்து நான் சின்ன போட்டு என்னையும் நீ கண்ணீர் வர வைக்கிறேன். நானே உரிச்சுக்கிறேன், நானே சமைச்சுக்கிறேன். சோறு வேணும்னு மட்டும் கேளு, பாத்துக்கிறேன். ஐயா, இன்னைக்கு எனக்கு விடுதலை 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 விடுதலை. ஒண்ணும் உன்னைய சும்மா விட்டுற முடியாது. இன்னைக்கு நைட்டு நீ தான் சமைக்கிற, நான் சாப்பிடுறேன். எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு சமைக்கிற, நான் சாப்பிட வரேன். அது ஒரு சின்ன மாற்றம். என்னது? இன்னைக்கு நைட்டு மட்டும் நான் சமைக்கல, எல்லா நைட்டும் நான் தான் சமைக்கிறேன். புரியுதா? என்ன இன்னைக்கு நைட்டு மட்டும் சமையல்? சரியா? எப்பவும் சமைக்கிற மாதிரி நீயே சமை, நான் சாப்பிடுறேன். அது மட்டும் தான். அதனால தான் பாரு சமைச்சு தின்னுதான் நிக்குது. ஏண்டி உன் வீட்டுல இருந்து வரும்போது நீ எப்படி வந்த? ஏண்டி ஓனானுக்கு வந்து தாவணி பாவனை கட்டி விட்டா கூட கொஞ்சம் பெருசா இருக்கும். ஆனா நீ அதை விட மோசமா இருந்த. ஆனா இங்க வந்து நான் சமைச்சு போறத தின்னு இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சு? ஏனை குட்டி போட்டா எப்படி இருக்கு தெரியுமா? ஏனை குட்டி போட்டோன்னு எப்படி இருக்கு பாரு, அது மாதிரி இருக்க. ஆனா உண்மையா ஒண்ணுடி, இந்த வீட்டுல எது பெருத்துதான் இல்லையோ இந்த குடும்பத்துல வந்து, ஆனா நீ நல்லா பெருத்துட்டடி. அந்த ஒரு சக்சஸ் நான் பண்ணிட்டேன். சரி, காயை எடுத்து வச்சுட்டு சமைச்சு எடுத்துட்டு வா போ. இந்த காயை போய் எப்படி எடுத்து வைக்கிறது? உண்மையே சொன்னது ஒரு குத்தமாடா, இதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா? சரி, வழக்கம் போல நம்மளே செய்வோம். என்ன பண்றது? தப்பு செஞ்சாலும் தண்ணி குடிச்சு தானே ஆகணும். குடிக்க வேண்டியதான். போங்க அம்மா, போ போ, தூக்கிட்டு போ. செல்லு நோண்டி எத்தனை நாள் ஆகுது? யோ, காயெல்லாம் கரெக்டா கூடையில எடுத்து வைக்கணும். தக்காளி எல்லாம் கரெக்டா அங்கங்க எடுத்து வைக்கணும். அப்படி அப்படியே போட்டுட்டு வரக்கூடாது. அப்படி அப்படியே போடுறதுக்கு நான் என்ன நீயா? சரி சரி, அப்படியே எல்லாத்தையும் முடிச்சுட்டு அந்த சிங்க்ல கிடக்குற பாத்திரத்தையும் விலக்கி போட்டுரு. என்ன விலக்கி போட்டுறியா? சமைச்சியா இல்லையா? எனக்கு பசிக்குது. என்ன சத்தத்தையே காணோம்? உன்ட்ட என்ன சொன்னேன் நானு? மதிய சோறு தின்னு மட்டும் விளக்கலான் இருக்கேன்டி. ஆனா பாத்திரம் விளக்கும் போது எனக்கு ஒரு சுகமா இருக்க முடியும். என்ன உன் மூணு கேட்கிற மாதிரி எனக்கு சும்மா வர்க்குன்னு பாத்திரம் பல பழக்குமே. சரி, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அந்த துணியை துவைச்சு போட்டுருங்க. துணியை துவைக்கணுமா? அப்புறம் நாளைக்கு இதை தாண்டி நேத்து சொன்னேன், இதான் முந்தா நேத்து சொன்னேன். அதை கட்டிட்டு வந்தீங்க, அதை தாண்டி சொன்னேன். அப்புறம் அதுவே பழகிருங்க. பழகிருச்சே, நீ சொல்லவா தேவை? துணியை துவைக்கிறேன் ஒரு நாள் துணியோட சேர்த்து. என்னது? உன் பாவாடையும் துவைக்கிறேன்னு சொன்னேன். பசிக்குது, போங்க. அப்புறம் துணியை துவைக்கணுமா சோத்தாக்கணுமா? முதல்ல எனக்கு சமைச்சு கொடுத்துருங்க. நான் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் தூங்கணும். நான் தூங்கிடுறேன். அதுக்கப்புறம் நீங்க அந்த பாத்திரத்தை தேய்ச்சி போட்டு துணியெல்லாம் துவைச்சு போட்டு வந்துருங்க. எங்க மாமியா வரட்டும், அவங்க துணியும் சேர்த்து துவைக்கிறேன். புதுசா என்ன நடக்க போகுது? இதுதான் நடக்கும். வேற என்ன நடந்து கிழிக்கும்? என்னமோ சரி. போங்க. ஏப்பா இறப்பா, அவசரப்படாதப்பா. இப்பதான் வந்து காய் வாங்கிட்டு வந்திருக்கோம். இனிமேதான் எல்லாம் கட் பண்ணும். அப்புறம் வணக்கணும், தக்காளி வணக்கணும், வெங்காயத்தை வணக்கணும், அப்புறம் எனக்கு பசிக்குது. இருடியம்மா, அப்புறமேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு வடிக்கணும். இப்ப பசி கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் குறையில. நீ போய் முதல்ல சமைச்சு எடுத்துக்க. பசிக்குது. ஒண்ணும் குறையிலையா? இப்ப சாப்பாடு வேணுமா உனக்கு? இப்ப நீ எந்திரிச்சு போறியா இல்ல நைட்டு சோத்துல வெஸ்ட வைக்கவா?
நைட்டு சோத்துல நீ செஞ்சினா விஷம் வைக்கவே தேவையில்லையே. அது எதுக்கு வேஸ்டா போய் காசு செலவு பண்ற? நீ ரசத்தையே விஷமா தானே வைக்கிறவ. இப்ப எந்திரிச்சு போ. அது விஷத்தை குடிச்சாதாண்டி உசுறு போவான். உன் ரசத்தெல்லாம் மூந்து பார்த்தாலே அப்படின்னு போயிடுவான். சரிம்மா பேசிட்டே இருக்க. சுபை சம போ. ஒரு செல்லு பார்க்க முடியுதா? நோசம் 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 நோசன்னு வந்து பேசிக்கிட்டே எப்ப பார்த்தாலும். செல்ல பாக்குறப்ப இருக்கு. 32 பல்ல பாரு முதல்ல. சமைச்சாச்சா? ஆச்சு ஆச்சு. பாத்திரம் தேய்ச்சாச்சா? பாத்திரம் தேய்ச்சிக்கிட்டே இருக்கு. துணி துவைச்சாச்சா? துணி அங்க தனியா துவைக்கிறாங்க. சீக்கிரம் சீக்கிரம் வேலையை முடிங்க. சீக்கிரம் சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு இந்த அம்மா சிந்தாமணி வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறாங்க இந்த அம்மா. நம்ம போவோம். இங்கே வெளில போய்